கைஸ், இந்த வருஷம் நம்ம நாகர்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லைன் டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஸோ எங்களுடைய கேம்பஸில் இந்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருக்கோம். ஸோ 200 ஸ்டூடெண்ட்ஸை எப்படி உள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு வேகம் மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வேகமும் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம், ஆஃபரிங் ஃப்ரீ டேமோ கிளாஸஸ். பையன் வந்து 9th முடிச்சு 10th பப்ளிக் வரான், 11th முடிச்சு 12th டியூஷன் சென்டர் தேடுறான் அப்படின்னா எங்ககிட்ட 11th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் போகும்போது டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு டவுட் செக்ஷன் வச்சுருக்கோம். அப்போ டவுட்ஸ் நல்லா கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக எங்கள்கிட்ட 10th 12th ஜாயின் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, நாங்கள் ஒரு பாலிசி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி எங்கள் சென்டரில் ஃபீஸ் கட்டிட்டா ஃபீஸை திருப்பி கொடுக்க மாட்டோம். இது எங்களுடைய பாலிசிஸ். அதுக்கப்புறம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எங்கள் சென்டர்ஸில் ரெஃபர் பண்ணணும், இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும், இல்லைனா நேரடியாக நீங்கள் வாக்கின் வரலாம். ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும். நாங்கள் ஐடி கார்டு கொடுப்போம். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய கேம்பஸில் வந்து ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும், இல்லை யூனிஃபார்மில் வரலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கிளாஸில் வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னொரு ரூல்ஸ் வந்து மெயினாக வச்சுருந்தோம், கேம்பஸ்க்குள்ளே ஐடி கார்டு கம்பல்சரி போட்டிருக்கணும். ஓகே, டெஸ்ட் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நாங்கள் கம்பல்சரி டெஸ்ட் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் ஃபீஸ் ரீஃபண்ட் கிடையாது. அதே நேரத்தில் பையனை வந்து நாங்கள் வீட்டில் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லி டியூஷன் விட்டு நிறுத்திடுவோம். ஸோ இவ்வளோத்தையும் நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி இது எல்லாத்தையும் பேரண்ட்ஸுக்கு வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணி எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ், ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தான் நாங்கள் டியூஷனில் அட்மிட் பண்ணுவோம். அதே மாதிரி மந்த்லி எங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இன்கம் ரிப்போர்ட், எக்ஸ்பென்சர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சர் வருதுன்னு சொல்லிட்டு மந்த்லி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த டியூஷன் சென்டர் லைஃப் லாங் ரன் பண்ணுறதுக்கு, உறுதி போடுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டியூஷன் சென்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு நாங்கள் போட்ட பிளான்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரொசீஜர்ஸ், பிளான், ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ், பட்ஜெட், ப்ரோக்ராம். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான் ஒரு கொஷின் இருக்குது பிஸ்னஸில் 12th ஸ்டாண்டர்டில். இதுலேருந்து உறுதியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ரியல் லைஃபாக நாங்கள் பண்ண போகிறத அது கூட தியரி கூட ஸ்டஃப் பண்ணி நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.